ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அசைவ சுவையில் கோலா உருண்டை குழம்பு மீல் மேக்கரை வச்சு ரொம்ப சூப்பராக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா நீரில் மூழ்கிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம நல்லா கொரன்னு இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் கொரன்னு அரைச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடலை மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு கடலை மாவை ஒரே அடியாக நிறைய சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து விடுங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா உருண்டை பிடிக்க நல்லா அந்த பதத்துக்கு வரணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் கிடைக்கும். இன்னும் அந்த பக்குவத்துக்கு வரல. இன்னும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 200 கிராம் மீல் மேக்கருக்கு 5 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இது நல்லா பிடிச்ச மாதிரி உருண்டைகளை உருட்டிட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை ஒன்று சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்துட்டு வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற உருண்டைகளையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை பொரிச்சோடனேயே கொஞ்சமாக கெச்சப் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சட்டுன்னு காலியாயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மட்டனே தோற்றுரும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை குழம்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து, ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுடலாம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 2 பழுத்த தக்காளி, ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு இது கூட தண்ணி 1 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காயில் அரை டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் சோம்பு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். இது சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி அதில் கலந்துட்டு இதை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு திக்காக வேணுங்கிறதுக்காக இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை ஒன்றா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சிக்கன் மட்டன் கோலா உருண்டை குழம்பு மாதிரியே ரொம்பவே சுவையாக இருக்கும்.
கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.